அட்டகாசமான வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலி எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு சிலருக்கு தோணும், என்னடா எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க, பட் நினைச்சது எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இந்த ஸ்டோரி ஒன்று கேளுங்க. ஒரு ஊரு டு ஒரு வழிப்போக்கன் போயிட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாராம். உடனே மரம் பக்கத்துல வந்துச்சா, நிழல் இருக்கிற மாதிரி இருந்ததா. உடனே தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்களா. ஒரு தண்ணியும் கிடைச்சிச்சான். உடனே பசிக்குதே, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம். உடனே விருந்து சாப்பாடோட சாப்பாடும் கிடைச்சிச்சான். உடனே அவருக்கு பயம் வந்துருச்சான். என்னடா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மரத்துக்கடியில ஏதோ ஒரு பேய் இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டாராம். உடனே பேயும் வந்துருச்சான். இது எங்க நம்ம சாப்பிட்டுருமோ அப்படின்னு நினைச்சாரா. சாப்பிடவும் செஞ்சிருச்சுங்களாம். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, நினைச்சதெல்லாம் நடந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா மனுஷங்களோட எண்ணங்கள் நிறைய போயிட்டு இருக்கும். எண்ணிலடங்கா எண்ணங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கான கரெக்டான மீனிங், எந்த எண்ணம் நமக்குள்ள அடிக்கடி 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 வந்துட்டு இருக்கோ அந்த எண்ணம் தான் உணர்வா மாற்றப்பட்டு வடிவமா பிரதிபலிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கான விஷன் என்னவோ அதை மட்டும் நோக்கி செஞ்சுட்டுருங்க. கண்டிப்பா பெரிய ஃபுல் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியும். எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.